உங்க மாமா இப்பெல்லாம் சரியாவே சாப்பிடுறதே இல்ல. அவர் எப்படி உங்க பக்கத்துல வர வைக்கணும்னு நீங்க இன்னும் கத்துக்கவே இல்லையே. ஆனா இது எந்த வீட்டுல இப்படி நடக்கும்னு தெரியல. ரொம்ப வீட்டுல இந்த மாதிரிலாம் நடக்காது. மாமியாரு தோசை சுட மருமக வந்து சாப்பிட்டு போறது ரொம்ப வீட்டுல எல்லாம் மேக்சிமம் நடக்கிறது இல்ல. ஆனா இது வந்து மீனா வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மீனா மாதிரி இருக்கிற மருமகளுக்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா மாமியார் சுட்ட தோசைல சாப்பிடறதெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். எல்லா மாமியாரும் அதிகாரம் பண்ணி தான் பார்த்துருக்குறோம். மாமனார் வந்து சாப்பிடறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க மீனா கிட்ட. ஆனா மீனா ஒரு அட்வைஸ் சொல்றாங்க பாருங்க. பொதுவா நாட்டு நடப்பு என்னன்னாக்கா, அம்மா பொண்ணு இந்த மாதிரி பேசுவாங்க. புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, பேசுற பேச்ச பாரு அப்படின்ற மாதிரி அம்மா வந்து பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க. இங்க என்னடானாக்கா ஆப்போசிட்டா அப்படி நடக்குது. மருமக வந்து மாமியாருக்கு சொல்றாங்க, என்னங்க புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல, இன்னத்த நீங்க 30 வருஷம் கல்யாண வாழ்க்கை வாழ்ந்தீங்களோ போங்க. மீனா பண்றதை பார்த்தாக்கா செந்தில் வந்து பாவம் தாங்க. மாமியாருக்கே இந்த அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அப்ப செந்திலுக்கு என்னென்ன பண்ணுவாங்க மீனா, அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சாங்கனாக்கா கொஞ்சம் காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து உக்காராப்புல தொண்டை இரும்புறாப்புல தண்ணி தண்ணி தண்ணின்ட்டு இவ்வளவு நாள் வந்து கோமதி கையால தண்ணி கொடுத்தாலும் சரி காபி கொடுத்தாலும் சரி டிரான்ஸ்பர் ஆகி தான் கொடுக்கணும். அவங்க பொண்ணு கையில வாங்கி தான் குடிப்பாப்புல. இப்ப மட்டும் என்ன புதுசா கோமதி கிட்ட தண்ணி தண்ணின்னு கேட்கிறாப்புல. கோமதி வந்து இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரி கேட்கறாங்க. உடையெல்லாம் பேசுறாங்க. என் பேர் தண்ணி இல்ல, பாண்டியன் வந்து தண்ணி தண்ணி அப்படின்னு கோவமாலாம் கத்துறாப்புல. அதுக்கு கோமதி சூப்பரான ரியாக்ஷன் பண்றாங்க. என் பேரு தண்ணிலாம் இல்லை, தண்ணி கிட்ட போய் கேளுங்க, தண்ணி தண்ணி அது உங்ககிட்ட வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பாண்டியனை வந்து வச்சு செய்யறாங்க. அப்புறம் ஏஞ்சி போறாங்க கோமதி. பாண்டியன் நினைக்கிறாரு, அப்பாடா இப்போவா தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா கோமதி அங்க ஒரு ஸ்கெட்ச் வைப்பாங்க. நேரா ஏஞ்சி வந்து டைனிங் டேபிள்ல உக்காந்துன்னு ஜக்குக்கு முன்னாடி தண்ணி தண்ணி உன்னதான் கேட்கிறாரு, போய் குடு, அவர் குடிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு நக்கல் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் கோமதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு காமெடி சீனா போயிட்டு இருக்கு. பாண்டியன் வந்து இதனால வந்து வெறுப்பாகிறாரா இல்ல கோமதியினுடைய அருமை உணர்றாரா, அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். தண்ணி கிட்ட கோமதி சொல்லுவாங்க, இந்த வீட்டு தலைவர் கூப்பிடுறாருல போ தண்ணி, அவர் தான் கூப்பிடுறாருல அப்படின்னு தண்ணி கிட்ட வந்து நக்கலா பேசிட்டு இருப்பாங்க. பாண்டியன் சாப்பிடறதுக்கு போய் உக்காராப்புல, சாப்பிட்றதுலயும் போட மாட்டேன்றாங்க. டைனிங் டேபிள்ல சாப்பாடு இருக்குது, இவரா எடுத்து வச்சுன்னு போட்டுக்கலாம், ஆனாலும் தம் பொண்டாட்டி போடணும்னு ஒரு நினைப்பு. அதுதான் கோமதி வந்து இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, பாண்டியனை வச்சு செய்யணும்னுட்டு. அதுக்கேற்ற மாதிரி வச்சு செஞ்சுன்னுக்கிறாப்புல. பாண்டியன் என்ன பண்றது, வேற வழி என்ன பண்றது, தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து அறக்க பறக்க எடுத்து போட்டுக்கிறாப்புல. தான் மேலேயே சாம்பார்லாம் ஊத்திக்கிறாப்புல. இதை பார்த்துட்டு கோமதிக்கு ஒரே சிரிப்பு. வாங்க வாங்க வழிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் பாருங்க, பாண்டியன் கோசம் உருகுறாங்க. கோமதி நினைக்கிறாங்க, எங்கிட்ட மட்டும் பேச ஆரம்பிங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு ஊட்டியே விடுறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா போன வாரம்லாம் பாண்டியன் ரொம்ப அம்பலம் பண்ணிட்டு இருந்தாப்புல. கோமதி எது பண்ணாலும் எது செஞ்சாலுமே எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாப்புல. இப்ப என்னவோ அப்படியே மாறுறாரு. ஆனா கோமதியும் பாண்டியனும் இது ஒரு கொஞ்சம் இரிட்டேட் தான் பண்ணிட்டு இருக்காங்களே. கோமதியும் பாண்டியனும் இந்த வாரத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.